ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரெடிமேட் குர்த்தி இருக்குது பார்த்தீங்களா, ரெடிமேடு செட்டு, அப்படியே சுடிதார் செட்டு, ஃபேண்ட்டு அண்ட் டாப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட சும்மா இந்த ஆல்ட்ரேஷனுக்காக வந்த கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்கள்கிட்டயே வந்து துணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சூப்பராக நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமராக மாற்றிக்கலாம். வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதில் என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபேண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா, இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட கால் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த காலோட ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா இதில் ரெடிமேடில் 9.5 இன்ச்சுக்கு இருக்குது. 9.5 இன்ச்சு இருக்கிறதால அது வந்து சுத்தமாக காலை விட்டு வெளியவே வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம 6.5 இன்ச்சுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தையல் போட வேண்டிய இடம் 6.5 இன்ச்சு, உள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு 8 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்லும் போதே இந்த மாதிரி சொல்லிடணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக உள்ள நிறைய துணி இருந்ததுன்னா அதை நம்ம போடு இருக்கும்போது அது அப்படியே இழுத்தா மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் வந்து அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி தைச்சி கொடுத்துடலாங்களா உங்களுக்கு, நான் வந்து உள்ள தையலுக்காகவும் 1.5 இன்ச்சு இடம் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற துணியை வந்து கட் பண்ணி கொடுத்துடலாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை வந்து கேட்டுடுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து துணி இந்த மாதிரி கட் பண்ணுறதால ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்பவுமே ஃபேண்ட் எப்படி நம்ம இந்த ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த மார்க்லேருந்து அப்படியே நம்ம தையல் அடிச்சுட்டே வந்துடலாம். தையல் அடிச்சுட்டே வந்துட்டு இந்த மேலே இந்த வரும் பார்த்தீங்களா, இந்த கேப்புன்னு இந்த கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வரும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பெருசாக வைக்கல. ஸோ நம்ம அங்கே வரும்போது அப்படியே அந்த தையலை கிட்ட கொண்டு வந்து இவங்க என்ன அளவுக்கு தையல் கொடுத்துருக்காங்களோ அந்த தையல் மேலேயே நம்ம போட்டுட்டு மறுபடியும் போகும்போது இதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம குறித்த அளவுக்கு பிரகாரம் எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போவுமே வந்து நம்ம இந்த ஃபேண்ட்டுக்கெலாம் போடும்போது 2 தையலாக போட்டுக்கோங்க, அதுவும் நல்ல பொடி தையலாக போட்டுக்கோங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம உட்காரும்போது தான் அந்த ஃபேண்ட்டு ரொம்ப இழுக்கும்போது தையல் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க எந்த தையலுமே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட்டில் தைக்கிறதால பெரிய பெரிய தையலாக தான் போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தையலெல்லாம் விட்டு போயிடும். அதனால ஃபுல்லாக ஒரு முறை நீங்கள் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா இடமும் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட இவங்ககிட்ட வேலை நல்லா இருக்குது, நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கும்போது கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட துணி கொடுக்கறதோடு நிறுத்தாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளை பற்றி ரெஃபர் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை நம்ம செய்கிறோம்னா அது வந்து நல்லா ஃபுல்லாக அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக செய்யணும். இந்த ஃபேண்ட்டு ஆல்ட்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் 30 ரூபா வாங்கிக்கிறேன். அதே மாதிரி டாப்போட ஆல்ட்ரேஷன் வந்து 40 ரூபா வாங்கிக்கிறேன். நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 70 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைச்சா கூட நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகுதுன்னா நான் வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா 80 ரூபா தான் வாங்குறேன் நார்மல் ப்ளவுஸ்க்கு. அது தைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு டைம் போகுது, அது இல்லாமல் ஊக்கெலாம் வைக்கணும், அதுக்கெல்லாமே கூட டைம் ஆகுது பார்த்திங்களா. அது மாதிரி இந்த ஆல்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம இதெல்லாம் கட் பண்ண போகிறது இல்லை, மிஷின் மேலேயே உட்காந்து அப்படியே தைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள் டாப் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டாப் வந்து அவங்க வந்து இந்த 3/4 ஸ்லீவ் இருக்குது, அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்லீவ் சின்ன ஸ்லீவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஸ்லீவ் அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு இருந்தால் அவங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வந்து ராங் சைட் திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துகிட்டு 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு நம்ம அழகாக அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்லீவோட எட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்ட்ரு இருக்குது பார்த்திங்களா, நெக்லலாம் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்ரு வந்து இந்த ஸ்லீவோட எட்ஜில் இருக்குது. நம்ம அந்த டிசைன் பார்ட்ரை வந்து எடுத்து நம்ம இந்த கைக்கு மேலே நம்ம கொடுத்துட்டு தைக்கும்போது இது வந்து கஸ்டமர்லாம் அது மாதிரி வைக்க சொல்லி எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து கை மட்டும் சின்னது பண்ணிவிட்டு சைடு வந்து என் சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம சிரமம் பார்க்காம இந்த மாதிரி இதில் இருக்க பார்ட்ரு வந்து எடுத்து நம்ம அந்த கைக்கு நம்ம வச்சு கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள் டெய்லர் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே நம்மளுக்கே வரும். ஒருத்தவங்க வந்து நம்ம சொல்லாமலே நம்மளுக்கு நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளே அப்படி தான் இருப்போம் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நம்ம நல்லதாக பண்ணி கொடுக்கும்போது
கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. இப்போ இது வந்து 1/4 இன்ச்சுக்கு 2 ஃபோல்டு பண்ணி அழகாக நம்ம மடித்து தைச்சிடலாம். ஓரம் மடித்து தைச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா லேசாக தையல் நம்ம எடுத்தோம்னாலே அது பிச்சுட்டு வந்துடும். இது எக்ஸ்போர்ட்டில் போடுற தையல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் கொஞ்சம் தொலைவாக தான் இருக்கும். அது மாதிரி பிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த பார்டர் வந்து கீழே வந்து சுத்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டு அது மேலே தையல் போயிருக்கோம். இப்போ மேலே வந்து சுற்றளவு அதிகமாக இருக்கும்போது அது வந்து எந்த இடத்துலேருந்து வச்சா நம்மளுக்கு சென்டராக கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தையல் போடும்போது பிச்சுட்டு தெரியும். நம்ம இது எக்ஸ்ட்ராவாக உள்ளவே அடங்கிச்சுன்னா அதனால் இப்போ மடிச்சுக்கோங்க. முனையில் வந்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்போட அந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம மடித்து தைச்சோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக அந்த டாப் கலர் தெரிகிற மாதிரி அந்த ஒரு கைடளவுக்கு மாதிரி விட்டுட்டு அப்புறம் இந்த பார்டர் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். இந்த ப்ரௌனுக்கு அடுத்து அந்த பிங்க் கலர் மாதிரி தெரியும் போது பாருங்கள் அழகாக பைப்பிங் மாதிரி தெரியுது பாருங்கள், அழகாக இருக்கும். இது வந்து அழகாக இந்த மாதிரி சுற்றியுமே தையல் போட்டுக்கலாம். இந்த சைடில் நம்ம மடித்து தைச்சிருக்கிறதுக்கும் அப்படியே ஒரு தையல் போட்டு அழகாக தைச்சிட்டு போயிடுங்க. பார்டர் வந்து அழகாக ஃபிட் ஆகிடணும். உங்களில் எத்தனை பேருக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். டெய்லரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு டெய்லர் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா ஆல்ட்ரேஷன், ஓரம் அடிக்கிறது, உள்பாவடை ஓரம் அடிக்கிறது, நைட்டி ஓரம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ இது ஆல்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய டிப்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயமா நம்ம பண்ணும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் நிறைய கற்றுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிட்டா கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிற அளவுக்கு யாருமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷன், ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து அப்படியே நீங்கள் கண்டிப்பாக பிக்கப் ஆகிடுவீங்க. இது பாருங்கள், இப்போ இந்த ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் கூட நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற தையல் பார்த்திங்கன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து சைடு வந்து அவங்க சைஸுக்கு எப்படி பிடிக்கலான்னு பாருங்கள். இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. அதே சமயம் இடுப்பாண்டியும் நல்ல அழகாக ஷேப்பாகவும் இருக்கும். இப்போ வந்து கை சுற்றளவு வந்து 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இவங்களோட செஸ்ட்டு சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு. இப்போ சுடிதாருன்றதால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடுவோம். அதனால் இதுவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ் அலவன்ஸுக்காக 1 இன்ச்சுன்னு ஆட் பண்ணி இந்த 2 பக்கமும் 22 இன்ச்சு சுற்றளவு வச்சுருக்கேன். இப்போ இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா மேலேருந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் நம்ம 3/4 இன்ச்சு பிடிக்க போகிறோம். இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடும் 3/4 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பிடிக்க போகிற அளவுலேருந்து 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 2 சைடுமே மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு வர மாதிரி அழகாக மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். இது வந்து பேக் சைடு. இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து நம்ம இருக்கிற அளவை விட லைட்டாக நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு லூஸாகவே 2 சைடுமே சேர்த்து 1 இன்ச்சு லூஸாகவே நம்ம இடுப்பு பிடிச்சா கூட இந்த டாட் நம்ம பிடிக்கும்போது பின்னாடி வந்து அழகாக உள்ளே போய் வெளியே வர மாதிரி அழகாக ஷேப்பாக இருக்கும். முன்னாடி தொப்பை இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து தொப்பைக்கு ஏற்ற மாதிரி லூஸும் நம்மளுக்கு கிடச்சிடும். பின்னாடியும் நம்மளுக்கு துணியை எக்ஸ்ட்ராவாக தூக்காமல் அழகாக இருக்கும். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் நான் போட்டுக்கிறேன். நம்ம அளவு குறித்த அளவுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ஃப்யூச்சரில் எடுத்து விட்டுக்கணுனாலும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நான் வந்து 2 தையல் போட்டு அழகாக பிடிச்சிட்டேன் அவங்க சைஸ்க்கு. இப்போ இந்த டாட் வந்து அழகாக லைனிங் துணியும் இந்த டாப் துணியும் ஒரே அதாவது லூஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே லெவலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊசி மாதிரி முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்ம சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடம் வரும்போது 1/4 இன்ச்சு அகலத்துக்கு வந்து மறுபடியும் கீழே முடிக்கும் போது ஊசி மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சிடுங்க. அந்த ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடியுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து போட அது பிச்சுக்கிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அழகாக நம்ம பிடிச்சி கொடுத்தோம்னா இந்த கஸ்டமர் வந்து இன்னொருத்தவங்க மூலியமாக தான் எனக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பக்கத்து வீடே டெய்லர் தான் இருக்காங்களாம். இருந்தாலும் அவங்களுக்கு நைட்டி முதற்கொண்டு என்கிட்ட பிடிச்சாதான் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து அவங்க நாத்தனாருது. அவங்க சொல்லி தான் இவங்க இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியே நம்மளுக்கு கஸ்டமராக மாறிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சிரமம் பார்க்காம அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு கஸ்டமருன்றது அந்த கஸ்டமர் மூலமாகவே நம்மளுக்கு 4-5 கஸ்டமர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள் சைடில் எவ்வளோ ஷேப்பாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.